மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயுவிலிருந்து கேள்வி பதில்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஈசாக்கின் குமாரன் பெயர் என்ன? யாக்கோபு. இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவள் யார்? தாமார். ராகாப் பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன? போவாஸ். ஓபேதை பெற்ற போவாசின் மனைவி பெயர் என்ன? ரூத். தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன? ஈசாய். உரியாவின் மனைவியை அபகரித்து மணந்தவன் யார்? தாவீது ராஜா. சாலமோனின் தகப்பன் பெயர் என்ன? தாவீது. மரியாளின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார்? யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன? மரியாள். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பட்டு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. பாபிலோன் சிறைப்பிடிப்பு முதல் இயேசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14. மரியாள் எதனால் கர்ப்பவதி ஆனாள்? பரிசுத்த ஆவி. நீதிமானாய் இருந்தவனும் மரியாளின் புருஷனுமானவர் யார்? யோசேப்பு. யோசேப்பு யாரை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தார்? மரியாள். இரகசியமாய் மரியாளை தள்ளிவிட நினைத்தவன் யார்? யோசேப்பு. யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றியவர் யார்? கர்த்தருடைய தூதன். யோசேப்பின் குமாரனுக்கு தூதன் கொடுத்த பெயர் என்ன? இயேசு. ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் யார்? இயேசு. யார் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது? தீர்க்கதரிசி. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதன் பெயர் என்ன? இம்மானுவேல். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது? பெத்லகேம். பெத்லகேம் எந்த நாட்டில் உள்ளது? யூதேயா. எந்த ராஜாவின் நாட்களில் இயேசு பிறந்தார்? ஏரோது. இயேசுவை பார்க்க கிழக்கிலிருந்து வந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். எந்த நகரத்தார் அனைவரும் சாஸ்திரிகளின் பேச்சை கேட்டு கலங்கினார்கள்? எருசலேம். கிறிஸ்துவானவரின் பிறப்பை குறித்து வேதபாரகரிடம் விசாரித்தவன் யார்? ஏரோது. தீர்க்கதரிசிகள் யாருடைய பிறப்பை குறித்து எழுதியிருந்தார்கள்? கிறிஸ்து. ஏரோது யாரை இரகசியமாய் அழைத்து விசாரித்தான்? சாஸ்திரிகள். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி சென்றது எது? நட்சத்திரம். நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் அடைந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போளங்கள் யாருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போளங்களை காணிக்கையாக வைத்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார்? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் யாரிடம் திரும்பி போகவில்லை? ஏரோது. பிள்ளையை கொலை செய்ய தேடியவன் யார்? ஏரோது. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் எங்கே போகச் சொன்னான்? எகிப்து. யோசேப்பு யாருடைய மரணம் மட்டும் எகிப்தில் இருந்தான்? ஏரோது. 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்றவன் யார்? ஏரோது. புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? ராமாவில். எகிப்திலிருந்து யோசேப்பு சென்ற இடம் எது? இஸ்ரவேல்.
தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்தவன் யார்? அர்கெலாயோ. யோசேப்பு எந்த ஊரில் வாசம் பண்ணினார்? நாசரேத்து. நாசரேத்தில் வாசம் பண்ணியதால் இயேசுவின் பெயர் என்ன? நசரேயன். யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார்? யோவான் ஸ்நானன். எது சமீபமாய் இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யாருடையது? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனை பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. யாருடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று யோவான் கூறினார்? கர்த்தர். யோவான் ஸ்நானன் எதனால் ஆன உடையை தரித்திருந்தார்? ஒட்டகமயிர். யோவான் ஸ்நானன் தன் அறையில் எதை கட்டி கொண்டிருந்தார்? வார்க்கச்சை. யோவான் ஸ்நானனின் ஆகாரம் என்ன? வெட்டுக்கிளி காட்டுத்தேன். எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யாரிடம் சென்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள்? யோவான் ஸ்நானம். யோவான் ஸ்நானன் எந்த நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தார்? யோர்தான். யார் தன்னிடம் ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு யோவான் ஸ்நானன் கோபப்பட்டார்? பரிசேயர், சதுசேயர். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற டேஷ் கொடுங்கள், கனிகளை. யார் தங்கள் தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? ஆபிரகாம். தேவன் எதனாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்? கல்லுகள். மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது எது? கோடாரி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும்? அக்கினியில். மனம் திரும்புதலுக்கென்று யோவான் எதனால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஜலம். யாருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானன் கூறினார்? இயேசு. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யார்? இயேசு. அவியாத அக்கினியில் சுட்டரிக்கப்படுவது எது? பதர். இயேசு யாரிடம் ஞானஸ்நானம் பெற்றார்? யோவான் ஸ்நானன். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று இயேசுவிடம் கேட்டவர் யார்? யோவான் ஸ்நானன். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இயேசு யாரிடம் கூறினார்? யோவான் ஸ்நானன். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடன் திறக்கப்பட்டது எது? வானம். தேவ ஆவி எதை போல இறங்கி இயேசுவின் மேல் வந்தார்? புறா. இவர் என்னுடைய டேஷ், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நேசகுமாரன். வனாந்தரத்தில் இயேசுவை சோதித்தவன் யார்? பிசாசு. இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? ஆவியானவர். இயேசு எத்தனை நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார்? 40. பிசாசு என்பதன் மறுபெயர் என்ன? சோதனைக்காரன். இந்த கல்லுகள் டேஷ் ஆகும்படி சொல்லும் அப்பங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பவன் யார்? மனுஷன். இரண்டாவது சோதனையின் போது இயேசு எதின்மேல் நின்றார்? தேவாலயத்து ஒப்பரிகை. நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ கொதியும் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பிசாசு. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் டேஷ் ஏந்தி கொண்டு போவார்கள் கைகளில். உன் தேவனாகிய கர்த்தரை டேஷ் பாராதிருப்பாயாக. பரீட்சை. மூன்றாவது சோதனையின் போது
பிசாசு இயேசுவை எதன் மேல் கொண்டு போய் நிறுத்தினான்? உயர்ந்த மலை. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் இயேசுவுக்கு காண்பித்தவன் யார்? பிசாசு. தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படி பிசாசு யாரிடம் கூறினான்? இயேசு. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே டேஷ் செய்வாயாக. ஆராதனை. பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள். யார் காவலில் வைக்கப்பட்டதாக இயேசு கேள்விப்பட்டார்? யோவான். சோதனைகள் முடிந்த பின் இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? கப்பர்நகும். இருளில் இருக்கும் ஜனங்கள் டேஷ் கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை. மரண இருளின் திசைகளில் இருக்கிறதுக்கும் வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. மனம் திரும்புங்கள், டேஷ் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம். மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்கள் யார்? பேதுரு, அந்திரேயா. இயேசு எந்த கடலோரமாய் நடந்து போகையில் பேதுருவும் அந்திரேயாவும் அழைத்தார்? கலிலேயா கடல். என் பின்னே வாருங்கள், உங்களை டேஷ் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மனுஷர்களை. செபெதேயுவின் குமாரர் 2 பெயர் என்ன? யோவான், யாக்கோபு. யாக்கோபு மற்றும் யோவானின் தொழில் என்ன? மீன் பிடித்தல். இயேசுவானவர் எந்த இடங்களில் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? கலிலேயா. இயேசுவின் கீர்த்தி எவ்விடங்களில் பிரசித்தமாயிற்று? சீரியா. திரளான ஜனங்களை கண்டு இயேசு எதன் மேல் ஏறினார்? மலை. இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது அவரிடம் வந்தவர்கள் யார்? சீஷர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு சொந்தமானது எது? பரலோக ராஜ்யம். துயரப்படுகிறவர்கள் அடைவது என்ன? ஆறுதல். பூமியை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யார்? சாந்த குணம் உள்ளவர்கள். எதன் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள்? நீதி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் டேஷ் பெறுவார்கள். இரக்கம். எதில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இருதயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய டேஷ் எனப்படுவார்கள்? புத்திரர். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், டேஷ் அவர்களுடையது? பரலோக ராஜ்யம். இயேசுவின் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தப்பட்டு பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்ல கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? பாக்கியவான்களாய். இயேசுவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நமக்கு எங்கே பலன் மிகுதியாய் இருக்கும்? பரலோகத்தில். நீங்கள் டேஷுக்கு உப்பாயிருக்கிறீர்கள்? பூமிக்கு. நீங்கள் டேஷுக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்? உலகத்துக்கு. எதன் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது? மலை. விளக்கை கொளுத்தி எதன் மேல் வைத்தால் அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்? விளக்கு தண்டு. மனுஷர் உங்கள் டேஷ் கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும்? நற்கிரியைகளை. நம் வெளிச்சம் யார் முன் பிரகாசிக்க வேண்டும்? மனுஷர். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு எதை குறித்து கூறினார்? நியாய பிரமாணம். எதில் உள்ளவைகள் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. நியாய பிரமாணம். கற்பனைகளில் சிறியதானதொன்றாகிலும் மீறி போதிக்கிறவன் எங்கே எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்? பரலோக ராஜ்யத்தில். கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவன்? பெரியவன். எவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இருக்க வேண்டும்? வேதபாரகர், பரிசேயர். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் டேஷுக்கு ஏதுவாய் இருப்பான்? நியாய தீர்ப்பு. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் டேஷுக்கு ஏதுவாய் இருப்பான்?
ஆலோசனை சங்க தீர்ப்பு. தன் சகோதரனை டேஷ் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே, காணிக்கை செலுத்தும் முன் சகோதரனுடன் நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்பு என்ன? ஒப்புரவு. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு செய்வது என்ன? விபச்சாரம். இடரலுண்டாக்கும் உறுப்பை தரித்து எரிந்துவிடக் கூறியவர் யார்? இயேசு. தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை என்ன செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான்? விபச்சாரம். கணவனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எதை செய்கிறவனாயிருப்பான்? விபச்சாரம். தேவனுடைய சிங்காசனம் எது? வானம். தேவனுடைய பாதப்படி எது? பூமி. மகாராஜாவினுடைய நகரம் எது? எருசலேம். வானம், பூமி, எருசலேம், மனித சிரசு இவைகளின் பேரில் எது செய்யக்கூடாது? சத்தியம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும்? தீமை. எதனோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு கூறினார்? தீமை. ஒருவன் உனது வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று கூறியவர் யார்? இயேசு. நம்மோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு எதையும் விட்டுவிட வேண்டும்? அங்கி. ஒருவன் நம்மை 1 மைல் தூர பலவந்தம் பண்ணினால் அவனோடு எத்தனை மைல் தூரம் போக வேண்டும்? 2 மைல். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு டேஷ் முகங்கோணாதே. நம்முடைய சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு டேஷ் செய்யுங்கள், நன்மை. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் டேஷ் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நாம் பிறருக்கு நன்மை செய்வதினால் யாருக்கு புத்திரராய் இருக்கிறோம்? பிதா. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பிதா எதை உதிக்க பண்ணுகிறார்? சூரியன். நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் பிதா எதை பொழிய பண்ணுகிறார்? மழை. தங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே சிநேகிக்கிறவர்கள் யார்? ஆயக்காரர். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா எப்படி இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். பூரண சர்க்குணர். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.